ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வெஸ்லிங் கம்யூனிட்டில சில ஹாட்டான நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ அது என்னன்னு சொல்லி பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நியூஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ரா பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எபிசோடா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ரால பாத்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க அண்ட் சில ரிட்டர்ன்ஸும் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னரும் பால் ஹேமனும் பாத்தீங்கன்னா WWE மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. அதுவும் என்னன்னு சொல்லி பாத்துடலாம். அண்ட் ட்ரூ மேக்கின்டர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா டைட்டில் லாஸ் பண்ணிருப்பாரு. சோ அவர் டைட்டில் லாஸ் பண்றதுக்கு முன்னாடி WWE வந்து அவருக்காக ஒரிஜினலா என்ன பிளான் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பாத்துடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ரால கன்ஃபர்மேஷன் பண்ண செக்மெண்ட்ஸ் அண்ட் மேட்ச் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் விஷயமே பாத்தீங்கன்னா நம்ம OTC ரோமன் ரீன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆக போறாரு. சோ போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராலே பாத்தீங்கன்னா CM பங்குக்கும் ஊசோஸ்க்கும் ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கும். அதுல கடைசியில பாத்தீங்கன்னா ஜிம்மி யூஸ் வந்து CM பங்க் அட்டாக் பண்ணிட்டு போயிருப்பாரு. சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா OG பிளட் லைன் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஊசஸ்க்கு வந்து இப்ப அந்த அளவுக்கு எந்த ஃபீடு WWE கொடுக்கல. அவங்க வந்து விஷன் கூட வந்து வெஸ்ல்மேனியா 42ல டாக் டீம் டைட்டில்ஸ்க்காக ஃபீடு போவாங்கன்னு சொல்லி இப்போ ரூமர் இருக்கு. அது கூடவே பாத்தீங்கன்னா யூசஸ் வந்து ரோமன் ரீன்ஸ் கூடவும் சப்போர்ட்டா நிப்பாங்க சொல்லி இப்போ ரூமர் கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா WWE வந்து யூசஸ்க்கும் CM பங்க்கும் ஒரு ஃபீடு வச்சிருப்பாங்க இந்த வாரம். சோ நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செக்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. CM பங்குக்கும் ரோமன் ரீன்ஸ்க்கும் கண்டிப்பா வந்து பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்ல. சோ பார்க்கலாம் WWE வந்து இந்த மேட்ச் எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னரும் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போறாங்க. சோ அவர் ரிட்டர்ன் ஆகி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மேனியா மேட்ச் பத்தி தான் பேச அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ பிராக் லெஸ்னரும் பாத்தீங்கன்னா நாளைக்கே ஓபன் சேலஞ்ச் பண்ணி யார் கூட ஃபைட் பண்ணா அதுவும் சூப்பரா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அது பண்ண மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். வெஸ்ல்மேனியால பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓபா ஃபெமிக்கான மேட்ச் தான் WWE டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் நம்ம போட்டிருப்போம். ஓபா ஃபெமிக்கும் பிராக் லெஸ்னருக்கும் தான் மேட்ச் வைக்க போறாங்க, அதை நோக்கி தான் WWE போயிட்டு இருக்காங்க சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் வர போறான்னு சொல்லி ஒரு ரூமர் கிடைச்சிருக்குங்க. சோ ஸ்டோன் கோல்ட் வந்து கண்டிப்பா அடுத்த வாரம் மண்டே நைட் ரால இருப்பாரு. சோ ரூமர்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா 100% வந்து ஸ்டோன் கோல்ட் வர போறாரு அடுத்த வாரம் மண்டே நைட் ராக்குன்னு சொல்லி ரூமர் வருது. சோ ஒரு ஷோ நடக்கிறதுக்கு முன்னான வாரமே பாத்தீங்கன்னா WWE வந்து அடுத்த வாரம் என்ன நடக்கணும்னு சொல்லி இப்பவே பிளான் பண்ணிடுறாங்க. சோ அப்படிதான் வந்து லீக் ஆகும் நிறைய நியூஸஸ்லாம். சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டோன் கோல்ட் வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் உமன் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்ச் நடக்க போகுதுங்க. AJ Lee vs பெய்லிக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். சோ இந்த மேட்சை பத்தி சொல்லணும்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் AJ Lee தான் வின் பண்ண போறாங்கன்னு. ஆனா WWE பொறுத்த வரைக்கும் AJ Lee இந்த பெல்ட் வந்து சும்மா வைக்காம ஒரு மண்டே நைட் ராலே பாத்தீங்கன்னா இந்த பயங்கரமான மேட்ச் கொடுக்கிறதுக்கு அவங்க நிச்சயமா பாராட்டி தான் ஆகணும். சோ இந்த மேட்ச் பாக்குறதுக்கு உண்மையிலே சூப்பரா இருக்க போகுது. சோ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா AJ Lee வந்து டிவாஸ் சாம்பியனா இருக்கும்போது அப்ப வந்து பெய்லி AJ Lee வந்து ஒரு மேட்ச் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மூமெண்ட் நீங்க வந்து பயங்கரமா கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்கன்னு. சோ உங்கள எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ராக்காக? சோ நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஷுவர் ஹிட் தான் மண்டே நைட் ரா. சோ போன வீக்கு முந்தின வீக் நடந்த மண்டே நைட் ராவே பாத்தீங்கன்னா 3 மில்லியன் வியூஸ்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸே வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ராவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ்னு கேட்டீங்கன்னா பிராக் லெஸ்னரும் பால் ஹேமனும் பாத்தீங்கன்னா WWE மேனேஜ்மெண்ட் போயிட்டு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. நான் ஆரம்பத்துல இன்ட்ரோலே சொல்லிருப்பேன். சோ அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, பிராக் லெஸ்னர் பாத்தீங்கன்னா 2026ல வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போறாரு. அது வந்து ஃபார் ஷுவர் இப்பவே இந்த நியூஸ் பத்தி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா பிராக் லெஸ்னர் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் தான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போறாரு. ஏன்னா சம்மர் ஸ்லாம் வந்து ஒரு ஹோம் டவுன்ல நடக்குது. சோ பிராக் லெஸ்னர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு WWE கிட்ட. சோ இதுல பால் ஹேமன் வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. சோ அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சோ பிராக் வந்து அவர் விளையாடுற எல்லா மேட்ச்லயும் இதுக்கப்புறம் ஜெயிக்கணும் அன்டில் ரிட்டைர்மெண்ட் மேட்ச் வரைக்கும். ரிட்டைர்மெண்ட் மேட்ச் வந்து WWE ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லி அவரே சொல்லிட்டாரு போல. ஏன்னா ரிட்டைர்மெண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா WWE தான் முடிவு பண்ணுவாங்க. WWE பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாரையுமே ரிட்டைர்மெண்ட் மேட்ச்ல வந்து கண்டிப்பா தோக்கதான் வைப்பாங்க. சோ பிராக் லெஸ்னர் பாத்தீங்கன்னா அதுல எதுவும் பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி விளையாடுற எல்லா மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா பிராக் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அவர் கண்டிஷன் போட்டிருக்காராம். சோ பார்க்கலாம் இந்த ரூமர் வந்து எந்த அளவுக்கு உண்மை இல்ல உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து வெஸ்ல்மேனியா ஓபா ஃபெமியை வளர்த்து விடுறதுக்காண்டி அவர் கூட தோப்பாரா இல்லையான்னு சொல்லி நம்ம அப்ப பார்க்கலாம். அண்ட் வெஸ்ல்மேனியா 42 பத்தி பேசும்போது இந்த நியூஸை கண்டிப்பா நம்மளால ஸ்கிப்பே பண்ண முடியாதுங்க. வெஸ்ல்மேனியா 42க்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு கிராபிக்ஸ் விட்டுருப்பாங்க. அது கொஞ்சம் ஓகேவான கிராபிக்ஸா இருக்கும். ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு கிராபிக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பயங்கரமா இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண கிராபிக்ஸ்க்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ண கிராபிக்ஸ் தான் பயங்கரமா பிடிச்சிருக்கு. பர்சனலா நானும் சொல்றேங்க, எனக்கும் இப்ப ரிலீஸ் பண்ண கிராபிக்ஸ் தான் பயங்கரமா பிடிச்சிருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண கிராபிக்ஸ் நல்லா இருக்கா இல்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ண கிராபிக்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பெல்லா ட்வின்ஸ் பத்தி தாங்க. பெல்லா ட்வின்ஸ் பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா ராயல் ரம்பிள்ல வந்து ரியூனிட் ஆயிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெல்லா ட்வின்ஸ் நம்ம எங்கேயுமே பாத்துருக்க மாட்டோம். நிக்கி பெல்லாவையும் பாத்துருக்க மாட்டோம், பிரி பெல்லாவையும் பாத்துருக்க மாட்டோம். சோ WWE என்ன பிளான் பண்றாங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து வெஸ்ல்மேனியா கொடுக்க போறாங்க சொல்லி ரூமர் கிடைச்சிருக்கு.
சோ இன்னும் 1 or 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா பெல்லா ட்வின்ஸ் வந்து 100% WWE ரிட்டர்ன் ஆவாங்க சொல்லி ரூமர் கிடைச்சிருக்கு. சோ பார்க்கலாம், அவங்க வந்து வெஸ்லிமேனியால வந்து டைட்டில் வின் பண்ணாலும் அது சூப்பரான மூமெண்டா தாங்க இருக்கும். சோ WWE இது எந்த மாதிரி கொண்டு போறாங்க சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கான ஃபைனல் வெஸ்லிங் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரூ மேக்கின்டர் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் வெஸ்லிமேனியா மேட்ச் பத்தி தாங்க. என்னடா சொல்ற, ராண்டி ஆர்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் தான் வெஸ்லிமேனியா நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, WWE வந்து ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, ட்ரூ மேக்கின்டருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து WWE பிளான் பண்ணியிருந்தாங்க வெஸ்லிமேனியால. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வெஸ்லிமேனியால வச்சிருந்தாங்கன்னா அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கும். ஏன்னா ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து வெஸ்லிமேனியால வச்சாங்கன்னா அது கண்டிப்பா சொல்றேன் நிறைய ஃபேன்ஸ் அதை ஹேட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா WWE வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, மல்டிபிள் சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வைக்கலாம் அந்த சாம்பியன்ஷிப்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்படி இந்த மேட்ச் நடத்திருந்தாவது சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இவங்க 2 பேருக்கு மட்டும் வச்சு ஸ்டீல் கேஜ்ல வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஃபிளாப் ஆயிருக்கும். சோ WWE இதெல்லாம் முன்னாடியே சுதாரிச்சு என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, ட்ரூ கிட்ட இருந்து டைட்டில் வாங்கிடலாம். சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்லிமேனியாக்கு அப்புறம் மூவி ஷூட்ஸ் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பயே டைட்டில் வாங்கிடலாம் வெஸ்லிமேனியால வாங்குறதுக்கு பதிலான்னு சொல்லி கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து ஸ்மாக் டவுன்ல ஷாக்கிங்கா தோக்க வச்சிருப்பாங்க. ஷாக்கிங்கான்னு சொல்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இது இவனுங்க எதை நோக்கி வெஸ்லிமேனியா கிட்ட போறாங்கன்னு சொல்லி. பட் ஓகே, ராண்டி ஆர்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமாலாம் இருக்காதுங்க. இது ஒரு சூப்பரான மேட்சா இருக்கிறது அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ட்ரூ மேக்கின்டர் டைட்டில் லாஸ் பத்தி? அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் மணி நைட் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மணி நைட் இருக்க போகுது. சோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரிவ்யூ வந்து மார்னிங்கே வந்துடும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.